V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களே அவதானம், இன்றும் அடைமழை. வெள்ளத்தில் சிக்கியோரில் 6 மாணவர்களின் சடலங்கள் மீட்பு. அர்ஜுனா எம்பி மீது ஐக்கிய மக்கள் சக்தியும் கழுகு பார்வை. உறுதிமொழிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்கின்றது ஜேவிபி. உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை, ஜனாதிபதி விடுத்துள்ள உத்தரவு. மியன்மார் ராணுவ தளபதிக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கோரிக்கை. ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள கடும் நெருக்கடி. தொடர்பான விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் காணப்படும் தாழமான காற்றழுத்தம் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் திருகோணமலைக்கு வடகிழக்கு பகுதியில் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. குறித்த நிலை இலங்கை தீவின் கிழக்கு கரையோர அண்மித்த வடமேற்கு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து இன்று மேலும் வலுவடைந்து சூறாவளியாக மாறுவதற்கு இடம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மேகமூட்டம் அதிகரித்திருப்பதுடன் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி மற்றும் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யும். வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் கேகாலை மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் காரைதீவு மாவடிப்பள்ளியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மத்ராசா மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. நேற்று வரை 4 சடலங்கள் மீட்கப்பட்டன. இந்த தேடுதலில் மேலதிகமாக ராணுவத்தினர், விசேட அதிரடிப்படையினர், போலீசார் பங்கேற்றதுடன் தன்னார்வ இளைஞர் குழுவினரும் ஈடுபட்டுள்ளார்கள். அத்துடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டது. நேற்று வரை 4 மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டன. 16 வயதுடைய முகமது ஜலீஸ், முகமது சாதிர், 15 வயதுடைய பாருக் முகமது நாஷிக், 15 வயதுடைய ஷக்ரான் மற்றும் அப்னவுன் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். தஸ்ரீப் யாசின் ஆகிய மாணவர்களையும் உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோரையும் மீட்பு குழுவினர் தேடி வருகின்றார்கள். மேலும் சம்மாந்துறை நீதிமன்ற பதில் நீதவான் எம்ரி சாபிர் அகமாட்டின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீட் அல் யாஹிட் சடலங்கள் மீதான மரண விசாரணையை மேற்கொண்ட பின்னர் மேற்படி சடலங்கள் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டன. இதேவேளை காணாமல் போன தஸ்ரீப் என்ற மாணவனின் பாடசாலை புத்தகப்பை மீட்பு குழுவினரால் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நிந்தாவூரில் இருந்து சம்மாந்துறை நோக்கி 13 பேருடன் சென்ற உளவு இயந்திரமே காரைதீவு மாவடிப்பள்ளியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதன்போது நிந்தாவூர் ஹாஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரியில் சம்மாந்துறைக்கு விடுமுறைகள் சென்ற 5 மாணவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். 6 மாணவர்களும் உளவு இயந்திரத்தின் சாரதியும் உதவியாளரும் என 8 பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருக்கின்றார்கள். சம்மாந்துறையை வசிப்பிடமாக கொண்ட 12 வயதிற்கும் 16 வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்களே காணாமல் போயிருக்கின்றார்கள். காணாமல் போயிருந்த 8 பேரில் 4 நேற்று சடலங்களாக மீட்கப்பட்டனர். ஏனைய 4 தேடும் நடவடிக்கை தொடர்கின்றது. காரைதீவு மாவட்டப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போனவர்களில் மேலும் 2 சடலங்கள் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டவர்களில் ஒருவர் மத்ராசா மாணவர் என்பதுடன் மற்றவர் உளவு இயந்திரத்தின் சாரதியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் இதுவரை 6 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. புலிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் பின்புலத்தில் இருப்பது யார்? அர்ஜுனாவின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அறியாமையால் தான் சபையில் அப்படி செயல்பட்டார் என ஆரம்பத்தில் கருதினேன். ஆனால் அவர் திட்டமிட்ட அடிப்படையிலேயே அவ்வாறு செயல்பட்டிருக்கக்கூடும் என தற்போது தெரிகின்றது. அவர் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவரின்
நடத்தை தொடர்பில் நாம் தொடர்ந்து கண்காணிப்போம். அவரின் பின்புலம் என்னவென்பது பற்றியும் அவர் யாருக்காக செயல்படுகின்றார் என்பது குறித்தும் ஆராயப்படும். புலிகளுக்காகவும் அவர் கதைத்துள்ளார். எனவே அவரின் நோக்கம் என்னவென்பது குறித்தும் ஆராயப்பட வேண்டும். அவர் தொடர்பில் சபையில் கேள்வி எழுப்பப்படும் என்றார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்ற உறுதிமொழி தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நிறைவேற்றப்படும் என ஜேவிபியின் முக்கியஸ்தரான ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய அரசமைப்பு இயற்றப்படும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். நாட்டில் முக்கிய சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. அதற்கு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தேவைப்படுகின்றது. எனவே அடுத்த ஆண்டு அந்த முறைமை நீக்கப்பட மாட்டாது. ஆனால் நிச்சயம் மாற்றப்படும். புதிய அரசமைப்பு கொண்டு வரப்படும். தேர்தல் விஞ்ஞானத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்களை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் எனவும் ரில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கூடிய திகதிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RM ரத்நாயக்க தலைமையில் நேற்று கூடிய தேர்தல் ஆணைக்குழு இது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் திகதி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் அந்த திகதியை பயன்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துவதற்கான குறிப்பிட்ட திகதி தீர்மானிக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடிய இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RM ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும். எனவே ஆணைக்குழு அதற்கு தயாராகி வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயல்படாமல் அர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். அதற்காக கீழ்மட்டத்திலிருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் மலசலகூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். அந்த மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார். சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் மனநிலை மற்றும் நெருக்கடிகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அவசியம் ஏற்படும் பட்சத்தில் உயர்தர பரீட்சையை மேலும் காலம் தாழ்த்த நடவடிக்கை எடுக்குமாறும் கல்வி அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். மியன்மார் ராணுவ தளபதி மின் ஆங் ஹாங் பிடியாணை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கோரப்பட்டுள்ளது. ரோஹியாங் இனத்தவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனிதாபிமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் ஹரீம் கான் தெரிவித்துள்ளார். அதற்கு போதிய ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2017 ஆண்டு பர்மிய ராணுவத்தினரால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இனப்படுகொலையை அடுத்து லட்சக்கணக்கான ரோஹிங்கா இனத்தவர்கள் மியன்மாரை விட்டு வெளியேறியிருந்தனர். அப்போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டு ஒரு மாதத்திற்குள் 730 சிறுவர்கள் உட்பட 6700 ரோஹியாங் இனத்தவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் மியன்மார் ராணுவத்தினர் ரோஹியாங் இன பெண்கள் மற்றும் சிறுமிகளை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலைமையில் மியன்மார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் கையெழுத்திடாத காரணத்தினால் அந்த நாட்டு ராணுவத்தினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதில் சாத்தியமற்ற நிலை காணப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கான நீதியரசர்களை நியமிக்காமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதிவாதியாக பெயரிடுவதற்கு உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி சேனக வல்லம்பயவின் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஜெனடிக் டி சில்வா மற்றும் மஹிந்த சமயரத்ன ஆகிய நீதியரசர்கள் ஆய்வு முன்னிலையில் ஆராயப்பட்ட போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதிவாதியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பெயரிட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி இதன்போது நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தியுள்ளார். இதற்கமைய எதிர்பார்ப்புகள் இருக்குமாயின் 4 வாரங்களுக்குள் அதனை முன்வைக்குமாறு பிரதிவாதியான ரணில் விக்ரமசிங்கவிற்கு நீதியரசர்கள் குழாம் அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த மனு மீதான அடுத்த விசாரணை எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்றது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.